வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 4th June 2026 இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ க்ரூடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இஸ்ரேல் அண்ட் லெபனான் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் காலையில் நம்ம கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ என்டையர் ஃபால் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டியும் காலையில் ரெக்கவர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஸ் வெல் அஸ் க்ரூடுமே வந்துட்டு காலையிலேருந்து ஃபுல்லாகவே டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம மார்க்கெட்ஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,360 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில்லே ஒரு ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ 23,250 கிட்டத்தட்ட ஒரு 100 points ஃபால் இருந்துச்சு அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ இந்த ஷார்ப் ரெக்கவரி ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 24,461 அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஷார்ப் ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,416 செட்டில் இருக்குது, விச் 0.05% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம், நேற்று அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இன்றைக்குமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,307 செட்டில் இருக்குது, விச் 0.22% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 74,360 செட்டில் இருக்குது, விச் 0.01% ஹையர். ஸோ பேங்க் நிஃப்டி 2 நாளாகவே பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறோம். நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆர்பிஐ பாலிசி டிசிஷன் இருக்குது. ஸோ அதோட இம்பாக்ட் ஆக்சுவலாக ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நான் இவெண்ட்டாக போய்டும், ஒரு சேஞ்சுமே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கும் போதே அந்த நியூஸ் வரப்போகுது. ஆர்பிஐ பாலிசிலேருந்து கவர்னர் என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்ற நியூஸ் வரப்போகுது. அதை டேரெக்டாக மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தோம் நல்லாவே ஸ்பைக் அப் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மைல்டு கூல் ஆஃப்னே சொல்லலாம். ஒரு 2.41% கூல் டவுன் ஆயிருக்கு. 15.811 செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ்க்கு அங்கங்கே வர ஆரம்பிக்குது. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் ரெக்கவரி மோட்குள்ளே வரல. ஸோ டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் டைட்டன் கம்பெனி ஒரு 3.48% ஹையர், எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.98% ஹையர், கோல் இந்தியா ஒரு 1.98% ஹையர். ஆனால் ஃப்ளிப் சைடு வந்து டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நேற்றுக்கு பார்த்துருந்தோம், நமக்கு ஐடி செக்டர் எல்லாமே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி லைட்டாக அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.74% லோவர், பஜாஜ் ஃபின்சர் ஒரு 1.42% லோவர், ஹிண்டால்கோ ஒரு 1.17% லோவர். ஸோ அது அப்படியே ப்ராடர் இண்டிசஸில் நம்ம எப்படி மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் எப்படி இருந்துச்சோ அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ப்ரொபோஷனேட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 60,966 செட்டில் இருக்குது, 0.46% ஹையர். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 18,121 செட்டில் இருக்குது, விச் 0.49% ஹையர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,894 செட்டில் இருக்குது, விச் 0.86% ஹையர். ஸோ செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா செக்டருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எஸ்பெஷலி நிஃப்டி மீடியா அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. வோல்டாஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு 0.2% ஹையர், நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு 0.19%, ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு 0.3% ஹையர். ஐடி நேற்று பார்த்தோம், நேற்று நெகட்டிவ், இன்றைக்கும் ஒரு ஸ்லைட் 0.29% டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. அதில் நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஒரு 0.26% ஹையர். நிஃப்டி மெட்டல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஷார்ட் செல் ஆஃப்னே சொல்லலாம், 0.73% லோயர் லெவல் செட்டில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 99.24 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்குமே வந்து ஸ்லைட்லி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, 95.79 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டு ஒரு 4,492 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம காலையிலே பார்த்தோம் நல்லாவே கூல் டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ 94.32 செட்டில் இருக்குது, விச் இஸ் 3% ஹையர் ஃப்ரம் த மார்னிங். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 0.28% ஹையர் காமிச்சிட்டு இருக்கு. வேற டவ் ஜோன்ஸுமே நல்ல ஒரு 0.9% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நாளைக்கு நம்ம ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ அதோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அகைன் பிரெண்ட் க்ரூட் எப்படி, அதாவது க்ரூட் ப்ரைஸஸ் எப்படி நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கணும். கூல் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் இன்னும் நல்லாவே ரெக்கவர் ஆகுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் நாளைக்கு கவர்னர் சொல்ல போகிற ஆர்பிஐ கவர்னர் சொல்ல போகிற அந்த இன்ஃப்ளேஷன் பற்றியான நியூஸாக இருக்கட்டும், அந்த நியூஸ் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்பவே உன்னிப்பாக பார்க்கணும். ஸோ அது டேரெக்டாக மார்க்கெட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர், க்ரூட் ஆஸ் வெல் அஸ் ஆர்பிஐ பாலிசி, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த நாலுமே வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்ஸில்.
ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 4th June 2026. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.